Hello friends, welcome back to our channel. ஸோ இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிள்ஸ் எங்கெங்கே சிம்பிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணால் ஸ்பேசஸ் வந்து எப்படி விடணும். ஓகேங்களா, நம்ம வந்து நிறைய சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பேராகிராஃபில் யூஸ் பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவோம், லெட்டர்ஸில் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம், நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமமான சிம்பிள்ஸ் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஸ்பீடில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அண்ட் லெட்டரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் வந்து எத்தனை ஸ்பேசஸ் வந்து விடணும், சரிங்களா? ஒரு சிம்பிளுக்கு முன்னாடி ஸ்பேஸ் விடணுமா, இல்லை பின்னாடி ஸ்பேஸ் விடணுமா, இல்லை ரெண்டு பக்கமுமே ஸ்பேஸ் விடணுமா, அந்த ஸ்பேஸ் வந்து எத்தனை ஸ்பேஸ் இருக்கணும், இது மாதிரியான ஸ்பேஸ் பற்றி தான் நம்ம எத்தனை ஸ்பேஸ் விடணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோவை வந்து தயவுசெய்து ஃபுல்லாக வந்து பாருங்கள், முன்னாடியே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, சரிங்களா? நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வரும். ஓகே, சரி, ஓகே. ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபுல் ஸ்டாப், எக்ஸ்க்ளமேஷன், கொஸ்டின் மார்க், இந்த 3 சிம்பிளை பற்றி தான் பார்ப்போம். இது 3மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் முக்கியமானது 2 கொஸ்டின் மார்க். ஸோ ஃபுல் ஸ்டாப், எக்ஸ்க்ளமேஷன், கொஸ்டின் மார்க், இது 3 அடித்ததுக்கப்புறமும் 2 ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும், சரிங்களா? இது அடித்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், 2 ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். இது அடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஸ்பேஸ், சரிங்களா? ஃபுல் ஸ்டாப் அடிக்கிறதுக்குன்னா இட் இஸ் ராங், அது வந்து தப்பு. அதே மாதிரி தான் எக்ஸ்க்ளமேஷனுக்கும் நீங்கள் அடிச்சுட்டே இருக்கீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு எக்ஸ்க்ளமேஷன் அடிக்கக்கூடாது. கொஸ்டின் மார்க்குக்கும் அதே தான். இப்போது ஆஃப்டர் அடிச்சிருக்குன்னா ஆஃப்டர் ஆர் முடிஞ்சதும் அடுத்த ஸ்பேஸ்லேயே இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அடிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான், ஓகேங்களா? நம்ம மேக்ஸிமம் ஃபுல் ஸ்டாப் எங்கே யூஸ் பண்ணுவோம், சென்டென்ஸ் கம்ப்ளீஷனில். பேராகிராஃப் வந்து டைப் பண்ணுறோன்னா அங்கே ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபுல் ஸ்டாப் வந்து யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? கொஸ்டின் மார்க் ஏதாச்சும் கொஸ்டின் ஆஸ்க் பண்ணும்போது கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்க்ளமேஷன் எது யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஓகே, நீங்கள் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் அப்போது ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 ஸ்பேஸ் விடணும். இது அடித்ததுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் விடணும். இதுக்கு ஒரு சில எக்ஸம்ஷன் வந்து இருக்குது, சரிங்களா? அது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷனில் ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா கிவ் 1 ஸ்பேஸ் ஆஃப்டர் ஃபுல் ஸ்டாப். அது எங்கெங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்னது, ஃபுல் ஸ்டாப், எக்ஸ்க்ளமேஷன், கொஸ்டின் மார்க் அடித்தா 2 ஸ்பேஸ் விடணும் அடித்து முடிச்சதுக்கப்புறம். அதுலேயும் எக்ஸப்ஷன் இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே பாரு மிஸ்டர் அப்படின்னு கொடுத்து ஃபுல் ஸ்டாப் வைப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 ஸ்பேஸ் தான் விடணும். ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் 2 ஸ்பேஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து 2 ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது, புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் வைப்போம். இந்த ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் வச்சு வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பேஸ் தான் விடணும். இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, 2 ஸ்பேஸ் வந்து நீங்கள் விடக்கூடாது ஃபுல் ஸ்டாப் அடித்ததுக்கப்புறம், சரிங்களா? ஓகே, செகண்ட் கேஸ் எப்படி என்னன்றது நீங்கள் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நோ ஸ்பேஸ் ஆஃப்டர் ஃபுல் ஸ்டாப். இப்போ ருபீஸ் அடிக்கிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்பர் வருதா, நம்பருக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டாப் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது. பார்த்தீங்களா, இங்கே 2 4 இருக்குது, அதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துல ஸ்பேஸ் விடக்கூடாது. இதே வந்து வேர்டிங்கில் வருது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்பேஸ் வந்து விட்டுக்கலாம். பட் நம்பர்ஸ் வந்து வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டாப் இருக்கா, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது. இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். இங்கெல்லாம் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது மிஸ்டேக் தான், சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ செயின்ட் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் அப்படின்றது வரும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் ஸ்டாப் அடித்தாலுமே அங்கே வந்து ஸ்பேஸ் விடக்கூடாது, ஓகேங்களா? அது வந்து நான் செகண்ட் பேப்பர் டைப் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ பாருங்கள், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கமா, காலன், செமிகாலன், இந்த 3 சிம்பிள் அடித்ததுக்கப்புறம் எத்தனை ஸ்பேஸ் விடணும் அப்படின்னா 1 ஸ்பேஸ். இது 3 அடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா 1 ஸ்பேஸ் விடணும். அதுலேயும் எக்ஸப்ஷன் வந்து இருக்குது, ஓகேங்களா? என்னென்னு பாருங்கள். நோ ஸ்பேஸ் ஆஃப்டர் கமா இன் சம் கேசஸ். அதில் ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா நம்பரிங் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, இப்படி நம்பர் வந்தாலும் சரி, இது இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்பர்ஸ்குள்ளார கமா வருது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது. வேறு எங்கே நீங்கள் கமா அடித்தாலும் என்ன பண்ணணும், 1 ஸ்பேஸ் வந்து கம்பல்சரியாக நீங்கள் விட்டே ஆகணும். நம்பருக்குள்ளார வரும்போது மட்டும் என்ன பண்ணாதீங்க, ஸ்பேஸ் வந்து விடாதீங்க, சரிங்களா? இது செகண்ட் பாயிண்ட். தேர்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அட் சிம்பிள் பற்றி பார்க்க போகிறோம். give one space after and before a
அட் சிம்பிள். ஓகேவா? அட் சிம்பிள் அடித்ததுக்கப்புறம் அட் சிம்பிள் அடித்ததுக்கு முன்னாடி அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா பின்னாடியும் விட்டுருங்க. சப்போஸ் அட் சிம்பிளுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இல்லையா, பின்னாடியும் என்ன பண்ணாதீங்க, ஸ்பேஸ் விடாதீங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இமெயில் ஐடி யூஸ் பண்ணியிருக்குமா, முன்னாடியும் அடிக்கல பின்னாடியும் ஸ்பேஸ் வந்து நான் விடலை, அப்போ இது கரெக்டு. சப்போஸ் நீங்கள் வந்து முன்னாடி விட்டுட்டு பின்னாடி விடலை அப்படின்னா அது வந்து மிஸ்டேக். அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஃபோர்த்தாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஃபன் அண்ட் ஸ்லாஷ், இந்த சிம்பிள்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிம்பிள்ஸ் நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா பிஃபோராக ஒரு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா ஆஃப்டராக என்ன பண்ணிவிடுங்க, ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டுடுங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட், ஐஃபன் அடிச்சிருக்கோம் இந்த இடத்துல நாம், ஆனால் என்ன பண்ணியிருக்கோம், முன்னாடி ஸ்பேஸ் விடலை, அதால் என்ன பண்ணல, பின்னாடியும் ஸ்பேஸ் இல்லை, அப்போ இது கரெக்ட். ஓகேங்களா? அதுதான் இங்கே சொல்லியிருப்போம். இன் திஸ் கேஸ் வி லீவ் நோ ஸ்பேஸ் ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் திஸ் ஐஃபன், ஸோ இட் இஸ் கரெக்ட். இஃப் யூ கிவ் ஒன் ஸ்பேஸ் பிஃபோர் எ சிம்பிள் அண்ட் நோ ஸ்பேஸ் ஆஃப்டர் எ சிம்பிள், இட் இஸ் ராங். கரெக்டாக? ஒரு சிம்பிள் அடிக்கிறீங்கன்னா முன்னாடி ஸ்பேஸ் விட்டுட்டு பின்னாடி ஸ்பேஸ் விடலைன்னா தப்பு. அதே மாதிரி முன்னாடி ஸ்பேஸ் விடாமல் பின்னாடி ஸ்பேஸ் விட்டாலும் தப்பு. விட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஸ்பேஸ் விடுங்க. இல்லையா, ரெண்டு பக்கமும் என்ன பண்ணாதீங்க, ஸ்பேஸ் விடாதீங்க. சரிங்களா? அப்போ இது வந்து என்னது, ராங். இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் அடிக்கக்கூடாது. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திஸ் ரூல் இஸ் சிமிலர் டு த சிம்பிள் அண்ட் ஸ்லாஷ். இதுக்கும் அதே தான். ஸ்பேஸ் விட்டால் முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் விடணும், விடலைன்னா ரெண்டு பக்கமும் ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பாயிண்ட். அடுத்து நாம் ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்ப்போம். ஃபிஃப்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ், டாலர் சிம்பிள், ப்ராக்கெட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து ஸ்பேஸ் விடணும், விடக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ் வந்து ஒரு வேர்டுக்குள்ளார வருதுன்னா நீங்கள் வந்து ஸ்பேஸ் விடாமலே அடிக்கணும். ஸ்பேஸ் விட்டு அடிச்சிங்கன்னா இட் இஸ் மிஸ்டேக். ஸ்பேஸ் விடாமல் தான் அடிக்கணும், விடாமல் அடித்தா அது கரெக்ட். அதே மாதிரி ஒரு வேர்டுக்கு முன்னாடி வருது அப்படின்னா கோட்ஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்கணும், ஆனால் அடித்ததுக்கப்புறம் ஸ்பேஸ் விடக்கூடாது. அதே வேர்டோட லாஸ்ட்டில் வருதுன்னா வேர்டு அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்பேஸ் விடக்கூடாது, ஆனால் சிங்கிள் கோட்ஸ் அடித்ததுக்கப்புறம் ஸ்பேஸ் விடணும். பார்த்துக்கோங்க. அதே டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா முன்னாடி வந்து ஸ்பேஸ் இருக்கலாம், ஆனால் டாலர் சிம்பிள் அடித்ததுக்கப்புறம் ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது. அடுத்து ப்ராக்கெட்ஸ் பாருங்களேன். ப்ராக்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்கலாம், ஆனால் அடித்ததுக்கப்புறம் ஸ்பேஸ் வரக்கூடாது. அதே மாதிரி வேர்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராக்கெட்ஸ் அடிக்கிறீங்களா, அதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, ஆனால் க்ளோசிங் ப்ராக்கெட் அடித்ததுக்கப்புறம் ஸ்பேஸ் விடணும். ஓப்பனிங் ப்ராக்கெட் அடித்ததுக்கப்புறம் ஸ்பேஸ் விடக்கூடாது. க்ளோசிங் ப்ராக்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் விடக்கூடாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சது. இதெல்லாம் நல்லா பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் நல்லா பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அது மாதிரி டைப் பண்ணுங்கள். ஏன் வந்து இது நான் ஒரு முக்கியமான வீடியோவாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சிம்பிள்ஸ் வரும்போது மிஸ்டேக் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Strong.